நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக், என்னடா எக்ஸாம்க்குலாம் படிச்சு முடிச்சிட்டியா? இன்னும் 2 சிலபஸ் மட்டும்தான் பாக்கி. மற்றதெல்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். அந்த ஐடி கார்டு தொலைஞ்சு கரஸ்பாண்டன்ட் கிட்ட மாட்டினதுலேருந்து என்னால் சரியாவே படிக்க முடியல கார்த்திக். அப்பப்போ அந்த ஞாபகம் வருது. அது இன்னும் நீ மறக்கலையா? எப்படிடா மறக்க முடியும்? இப்போ நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அடுத்து ஆக வேண்டியதை பாரு. இதெல்லாம் நினைச்சு அப்புறம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆட போற பார்த்து. கார்த்திக், இப்போ ஏன்டா உன் வாயால ஃபெயில் ஆடுவேன்னு சொன்ன? நீ ஏதாவது சொன்னா எனக்கு அப்படியே நடக்கும்டா. அப்படியா? இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆமாண்டா, சொன்னதில்ல. ஆனா ரொம்ப வாட்டி நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. உண்மையாவா? எப்போ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு? ஒரு வாட்டி நானும் பாலாஜியும் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ நீ வந்து ஜெயா கீழே விழுந்து வார போறேன்னு சொன்ன. ஆமா, அந்த மாதிரி தான் நடக்கலையே. இங்க விழலடா, ஆனா ரெஸ்ட் ரூம்ல போய் வழுக்கி விழுந்துட்டேன். இன்னொரு வாட்டி நான் கிரீன் கலர் சுடிதார் போட்டுட்டு வந்தேன். எப்போ? அது ரொம்ப நாள் ஆகுது. அப்ப என்ன கலர் இது? நல்லாவே இல்ல. உன்னை நாய் விரட்ட போது பாருன்னு சொன்னேன். அப்படியா? ஞாபகம் இல்ல. சரி, என்னாச்சு? நாய் விரட்டுச்சா? ஆமாண்டா கார்த்திக், எங்க வீட்டு தெரு முனையில எப்பவுமே இருக்கிற நாய் தான். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நீ விரட்டணும் தானே சாபம் விட்ட. விரட்டினதோடு விட்டுருச்சு. சரியான கருணாக்குடா, சொன்னா அப்படியே பழிக்குது. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னதில்ல. நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டே கார்த்திக், ஒரு கிளி மட்டும் வாங்கிக்கோடா. எதுக்கு? அப்போ கிளி ஜோசியத்துல உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. அது அப்படி இல்ல ஜெயா, அது ஒரு சின்ன வேவ் தான். என்னடா கார்த்திக், மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு சயின்ஸ்ல பின்ற? நமக்கு நெருக்கமானவங்க நம்ம பக்கத்துல இருக்கப்போ அவங்க மேல நமக்கு ஒரு கேர் இருக்கும். அந்த கேர் வேவ்ஸா மாறுது. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு குழந்தை நடக்கிறப்ப 2 ஸ்டெப் நடப்பான். 3ஆவது ஸ்டெப்ல விழுந்துட போறானோன்னு அவங்க அம்மா பிடிப்பாங்கல்ல, அதுதான். அந்த மாதிரியான வேவ்ஸ் தான் இது கூட. என்ன அப்படி பாக்குற? விட்டா சரவண மாதிரி கவிதைலாம் சொல்லுவ போல. சரி ஜெயா, உன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? இன்னும் இல்லடா. ஏன்? எனக்கு யார் ட்ரெஸ் எடுத்தாலும் பிடிக்காது. ஏன்? சின்னதா எடுத்துருவாங்களா? இல்லடா கார்த்திக், நானே செலக்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு பிடிக்கும். சரி, எடுக்க வேண்டியதானே? போன வாரத்துல இருந்து எல்லா கடையும் ஏறி இறங்கியாச்சுடா. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன். நீ கொஞ்ச நாளாவே அந்த மாதிரி குழப்பத்துல தான் இருக்க ஜெயா. ஆமாண்டா கார்த்திக், நீ சொல்றது உண்மைதான். டேய், நீ எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வரியாடா? ஐயோ, நான் வரல. பொண்ணுங்க எங்க கூப்பிட்டாலும் போலாம். ஆனா துணி கடைக்கு, அதுவும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கண்டிப்பா போக கூடாது. இந்த வாட்டி நான் செலக்ட் பண்ண போறது இல்ல. நீயே வந்து செலக்ட் பண்ணி கொடு, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மாதிரிலாம் எடுத்து பழக்கம் இல்ல ஜெயா. பழகிக்கலாம், வாடா. இப்பவே கிளம்பலாமா? சரி, வா போலாம். கார்த்திக், இங்க வா. என்ன? வாடா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல, நீ வீட்டுக்கு ஆட்டோல போயிடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா வேலை? நானும் ஜெயாவும் கொஞ்சம் வெளியில போலான் இருக்கோம். எதுக்கு? ஏற்கனவே வெளியே போனதுனால தானே எல்லாரும் முன்னாடி அசிங்கமா நின்ன. யார் சொன்னது உனக்கு? மதன் சொன்னா. ஹே, அவன் நல்ல பையன் இல்ல, அவன் கூட சேராத. ஹலோ, கொஞ்சம் நிறுத்து. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. அதுக்கு இல்ல. இதோ பாருங்க, எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்ல. கார்த்திக், என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? ஜோ, கோச்சிக்காத. அவ சொல்றது உண்மைதான். சீனியர்ஸுங்களோட சேராத. அவனுங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. உனக்கு செட் ஆகலன்னா நான் சேரக்கூடாதா? எனக்கு செட் ஆயிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க டீம் கூட தான் எனக்கு பிடிக்கல. அதுக்காக உன்னை நான் அவங்க கூட சேர வேண்டான்னு குழந்தைத்தனமா சொல்லிட்டு இருக்கேனா? டேய், உன் பைக்ல சீட் ஃபிட் பண்ணதே எனக்காக தான். இப்ப நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா?